Welcome to my channel. In this series 29, we will multiply 18 into 16, 18 into 17, 18 into 18, 18 into 19 and 18 into 20. பெருக்கும் எண் 18 பெருக்கப்படும் எண் 16 20. எனவே பெருக்கும் எண் மற்றும் பெருக்கப்படும் எண்ணின் விரித்த விரலை 2 ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்ட விரலை 10 ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மொத்த மறக்கப்பட்டவர்களின் பெருக்குத் தொகையை கூட்ட வேண்டும். இப்போது 18 பெருக்கல் 16 காண்போம். 18 பெருக்குமென் 16 பெருக்கப்படுமென். பெருக்குமென் 18 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 16 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமென் 18 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறை 5 உடல்கள் உரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது 3 உடல்கள் உரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 18 8 உடல்கள் உரிக்கப்பட்டும், 2 உடல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2 ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 18 16 உடல்கள் உரிக்கப்பட்டும், 2 உடல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 16 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 உடல்கள் உரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது 1 உடல் உரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 16 6 உடல்கள் உரிக்கப்பட்டும், 4 உடல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2 ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 16 12 உடல்கள் உரிக்கப்பட்டும், 4 உடல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 16 விரல்கள் உரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 12 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 28. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 280. பெருக்கும் எண்ணில் 2 உடல்கள் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 4 உடல்கள் மடக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 2 பெருக்கல் 4 8. இப்பொழுது 280 8 கூட்டினால் 288. இது 18 பெருக்கல் 16 பெருக்கத்தொகை. இப்போது 18ஐயும் 17ஐயும் பெருக்குவோம். 18 பெருக்குமென் 17 பெருக்கப்படுமென். பெருக்குமென் 18 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படுமென் 17 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமென் 18 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 3 உடல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்குமென் 18 8 உடல்கள் விரிக்கப்பட்டும், 2 உடல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2 ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 18 16 உடல்கள் விரிக்கப்பட்டும், 2 உடல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 17 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 உடல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 17 7 உடல்கள் விரிக்கப்பட்டும், 3 உடல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2 ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 17 14 உடல்கள் விரிக்கப்பட்டும், 3 உடல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 16 உடல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 14 உடல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 30. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பு 10. மொத்த மதிப்பு 300. பெருக்கும் எண்ணில் 2 உடல்கள் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 3 உடல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு 3. மொத்த மதிப்பு 2 பெருக்கல் 3 6. இப்போது 300ஐயும் 6ஐயும் கூட்டினால் 306. இது 18 பெருக்கல் 17 பெருக்கத் தொகை. இப்போது 18ஐயும் 18ஐயும் பெருக்குவோம். 18 பெருக்குமென் 18 பெருக்கப்படுமென். பெருக்குமென் 18 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படுமென் 18 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமென் 18 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 3 உடல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்குமென் 18
8 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 18 16 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 18 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதன்முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதன்முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 18 8 விரல்கள் விரிக்கப்பட்டு 2 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 18 16 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 16 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 16 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 32. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பு மொத்த மதிப்பு 320. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 2 பெருக்கல் 2 4. இப்போ 320 4 324. இது 18 பெருக்கல் 18 பெருக்கத்தொகை. இப்பொழுது 18ஐயும் 19ஐயும் பெருக்குவோம். 18 பெருக்கும் எண் 19 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 18 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 19 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 18 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதன்முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதன்முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 18 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 18 16 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 19 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 4 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 19 18 விரல் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 19 18 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 16 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 18 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 34. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 340. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 2 பெருக்கல் 1 2. இப்போது 340 2 கூட்டினால் 342. இது 18 பெருக்கல் 19 பெருக்கத்தொகை. இப்பொழுது 18ஐயும் 20ஐயும் பெருக்குவோம். 18 பெருக்கும் எண் 20 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 18 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 20 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 18 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 18 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடிக்கப்பட்டு இருக்கும். இது விரிக்கப்பட்ட விரல்கள் 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கம் எண் 18 16 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 20ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டு இருக்கும். அதாவது பெருக்கப்படும் எண் 20இல் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்ட விரல்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 20இல் 20 விரல்கள் விரிக்கப்பட்டும் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 16 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 20 விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 36. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பு 10. மொத்த மதிப்பு 360. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பு 1. மொத்த மதிப்பு 2 0 இப்பொழுது 360 0 கூட்டினால் 360. இது 18 பெருக்கல் 20 பெருக்கத்தொகை.
Thank you friends, hope you are enjoying and understanding the video. If you have any doubts, put it in the comment box. We'll come up with the doubt clearing video. In the next series 30, we will multiply 19 into 16, 19 into 17, 19 into 18, 19 into 19 and 19 into 20. Thank you.